வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் கேசரி ரீமேக், எக்ஸாக்ட்லி அதோட ரீமேக் தான். படம் வந்து அப்படியே ரீமேக் பண்ணல. அதோட ஸ்டோரி வந்து ஹெச் வினோத் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டோரியை வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு. எடுத்து சில சீன்ஸ்லாம் வந்து அந்த பகவத் கேசரி இருக்கிற சில சீன்ஸ்லாம் வந்து இதுலேயும் வருது. ஓகேங்களா? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஏறி பெண் குழந்தைங்களுக்குலாம் எப்படி வளர்க்கணும், பெண் குழந்தை குட் டச் பேட் டச்லாம் எப்படின்றது ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லுவார். அந்த விஷயம், அந்த சீன்ஸு பொண்ணு சில ஹெச் வினோத் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்காரு. ஸோ நிறைய சீன்ஸ் மாற்றிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டலாக வேறு மாதிரி ஸ்டோரியே, செகண்ட் ஹாஃப் ஸ்டோரியே வந்து மாற்றிருக்காரு. வில்லன் பாடி சாராயம் விற்றவன், கஞ்சா விற்றவன், இந்த மாதிரியெல்லாம் வந்து பவரில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து காமிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலில் பார்த்தீங்கன்னாலே இப்போ நார்மலாக ஒரு இன்டர்வியூ, இந்த படத்தில் தான் டைலாக் வரும். நார்மலாக ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கேரக்டர் என்ன, தெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டு எல்லாத்தையும் கேட்டு ஒரு தகுதி இருந்தால் தான் அந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில். ஸோ ஒரு எந்த தகுதியும் இல்லாமல் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகி அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றத இந்த படத்தில் வந்து சில டைலாக்ஸ் மூலியமாலாம் வந்து காமிச்சிருக்கு. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படம் தான். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.